தீபாவளி எல்லாம் சந்தோஷமா கொண்டாடி முடிச்சுட்டு சாயந்தரம் நேரம் வரும் இல்லையா, அமாவாசை அன்றைக்கு தானே தீபாவளி வரும். அன்னைக்கு சாயந்தரமா வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் பெரிய மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதுல நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி 8 திரி போடணும். சில பேர் கேட்பாங்க 8 விளக்கா வைக்கலாமா அப்படின்னு. எங்க வீட்டில் நான் ஒரே விளக்குல 8 திரி போட்டு தான் அந்த ஆகாச தீபம் ஏற்றுவேன். அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு பெரிய தீபம் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் அதில் ஊற்றி 8 திரி போட்டு விளக்கேற்றணும். எப்போ தீபாவளி அன்றைக்கு, ஐப்பசி அமாவாசை அன்றைக்கு மாலை நேரத்துல இந்த விளக்கை ஏற்றி முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு வெளியில வடகிழக்குல வைங்க. ஈசானியம்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதியில வைங்க. வீட்டுக்கு வெளியில தான் அந்த விளக்கை நம்ம ஏற்ற போறோம். இப்ப கார்த்திகை மாசத்துக்கு வீட்டுக்கு வெளியில விளக்கேற்றி வைப்பாங்களே, அதே தான் இது. ஆனா 8 திரி போட்டு நாம ஏத்துறோம். முடிஞ்சதுன்னா வடகிழக்குல வைங்க. இப்போ வீடு வந்து உங்களுக்கு மேற்கு பார்த்து இருந்ததுன்னா வடகிழக்கு பின்னாடி போயிடும். இப்ப தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாலும் வடகிழக்கு பின்னாடி போயிடும். அப்போ அந்த இடத்துல ஏத்தலாமா அப்படின்னா உங்களுடைய வீட்டினுடைய வசதி, இடம், அந்த வீடு எந்த திசையை பார்த்து இருக்கு, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வெளியில ஏத்தி வைங்க. வீட்டு வாசல்ல நீங்க ஏத்தி வைங்க. இந்த தீபம் எதுக்காக ஏத்தணும்? ஆகாச தீபம் எதுக்காக ஏத்தணும்? வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே கஷ்டமாக தான் இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு மன உளைச்சலாக இருக்குது. இந்த மாதிரி நினைப்பவர்கள் கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கு மாலை ஆகாச தீபம் ஏற்றுங்கள்.